பட்டா மாறுதல் என்றாலே குதிரை கொம்பு பிடிப்பது போன்ற ஒன்றாகும். பட்டா மாற்றுவதற்கு மக்கள் நாள்தோறும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் நிலை உள்ளது. இதையெல்லாம் விட ஒரு படி மேல் பட்டா மாறுதல் செய்ய அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து புகார் பெறப்பட்டு வருகின்றது. தற்போது இதையெல்லாம் எளிமையாக்கும் வகையில் தமிழக அரசும் புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளது. அதாவது இதன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போதே பட்டா மாறுதல் செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர் அல்லது தற்போது நிலம் வாங்கியவர்கள் பெயரில் மாற்றம் செய்யப்படாமல் உள்ளது. இதனை புரிந்து கொண்டு புதிய நடைமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நில நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களில் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணைய வழிகளில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அந்த சிட்டு பயன்படுத்தப்படும் வகையிலும் இணையதளம் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. இருப்பினும் பல சிட்டாவிலுள்ள பட்டாதாரர்களுக்கு இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் அல்லது தற்போதைய நில உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன. ஆகையால் பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இ-சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஜமாபந்தியில் விசாரணை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆவணங்கள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.